Alhamdulillah Rabbil Alameen. Wassalatu wassalamu ala rasulihi khatamin nabiyyin wa ashabihi at-tahirin wal muslimina wal mu'minina kullihim ajma'in, amma ba'd. Ya ayyuhalladhina amanu ijtanibu kathiran minadh-dhanni inna ba'dadh-dhanni ithmun. Sadaqallahul mawlana al-azim. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களினுடைய நல்வழியை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், சுஹதாக்கள், சாலிஹின்கள் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க தாய்மார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இன்று ஓதப்பட்ட சூரத்துல் குஜராத்திலே பல்வேறு விஷயங்களை, ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களை, ஒரு மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற பல்வேறு விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒரு குறிப்பிட்ட சிறிய சூறாவுக்குள் பேசியிருக்கிறான். முதலாவது விஷயம், அல்லாஹு தஆலா சொல்கிறான், நபியினுடைய சப்தத்தை விட உங்கள் சப்தத்தை உயர்த்தாதீர்கள் என்று சொல்கிறான். லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி. நபிகளாரினுடைய சப்தத்தை விட உங்கள் சப்தத்தை உயர்த்தாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதிலிருந்து நமக்கு மார்க்க அறிஞர்கள் விளக்கம் தருகிறார்கள். நம்மை விட பெரியவர்கள், மூத்தவர்கள், கண்ணியமானவர்கள், குறிப்பாக ஆசிரியர்கள், பெற்றோர்கள், நம்மை விட வயதில் மூத்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களினுடைய சப்தத்தை விட சிறியவர்கள் அந்த சப்தத்தை உயர்த்தக்கூடாது, மரியாதை குறைவாக நடக்கக்கூடாது. எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சஹாபாக்களை உணர்த்தும் விதமாக அல்லாஹ் எப்படி கட்டளையிட்டிருக்கிறானோ அதே மாதிரிதான் அந்த ஆயத்தினுடைய கருத்தின் அடிப்படையில் பெரியவர்களை விட சிறியவர்கள் சப்தத்தை உயர்த்தி பேசக்கூடாது. அது ஒழுங்கீனமான செயல். அல்லாஹ் அப்படி பேசினால் என்ன நடக்கும் என்பதையும் குர்ஆனிலே சொல்கிறான். நீங்கள் அறியாமலேயே உங்கள் அமல்கள் எல்லாம் அழிந்து போய்விடும் என்று அல்லாஹ் சொல்கிறான். வன் தஹ்பித்து அமாலக்கும் வன்தும் லா தஷ்உரூன். நீங்கள் அறிய மாட்டீர்கள், அப்படி நீங்கள் தவறாக பேசுகின்ற பொழுது உங்கள் அமல்கள் கூட அழிந்துவிடும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரியவர்களுக்கு எப்படி நாம் மரியாதை செய்ய வேண்டும் என்பதை இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். அதே போன்று அடுத்த ஒரு விஷயம் அல்லாஹ் முக்கியமாக சொல்கிறான். யாராவது ஏதாவது ஒரு விஷயத்தை நம்மள்கிட்ட சொன்னால் அதை உடனே நம்பிவிடக்கூடாது. அவர் சொல்லுவது உண்மைதானா என்று ஆய்வு செய்ததற்கு பிறகுதான் அதை நாம் நம்ப வேண்டுமே தவிர யார் என்ன சொன்னாலும் அதை கேட்டு அப்படியே நம்புவதும் அதை மற்றவர்களுக்கு பரப்புவதும் தவறு என்று அல்லாஹ் சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் ஜாஅக்கும் ஃபாஸிக்கும் பிநபையின். யாராவது ஒருத்தர், ஒரு குற்றவாளி, ஒரு பாவி உங்களிடத்திலே ஒருவரை பற்றிய செய்தியை கொண்டு வந்து சொன்னால் ஃபதபையனு, அதை நல்லா தெளிவாக நீங்கள் ஆராய்ஞ்சு பாருங்கள். ஒருவேளை நீங்கள் தெளிவாக ஆராயாமல் அதை நம்பி அவர் சொன்ன விஷயத்தை மற்றவர்களிடத்தில் நீங்கள் பரப்பிவிட்டால் அநியாயமாக ஒரு கூட்டத்திற்கு நீங்கள் அநியாயம் செய்தவர்களாக ஆயிருவீங்க. எனவே அப்படி செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் எல்லா காரியத்தையும் ஆராயாமல் நம்பக்கூடாது, அதை பரப்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லித்தர்றான். அதே மாதிரி முஸ்லீம்களுக்கு மத்தியிலே ஏதேனும் பிரச்சனை வருகின்ற பொழுது, முஸ்லீம்களுக்குள்ளே ஏதாவது சண்டை சச்சரவுகள் வருகின்ற பொழுது, ஒயின் தாயிஃபதானி மினல் முஃமினி நக்ததலு, முஸ்லீம்கள் தங்களுக்குள்ளே ஏதேனும் பிரச்சனையால் அவர்கள் சண்டையிட்டு கொள்ளும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், ஒரு பிரிவினர் அவர்களை சமாதானம் செய்யட்டும். ஃபஸ்லிஹு பைனஹுமா, அந்த இரண்டு கூட்டத்தார்களுக்கு மத்தியிலே
சில பேர் இருந்து அவங்க சமாதானம் செஞ்சு வைக்கிட்டோம். இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம், ஒருத்தர் சண்டை போட்டால் ஒருத்தர் இந்த கட்சியில் சேர்ந்துக்குவார், இன்னொருத்தர் அந்த கட்சியில் சேர்ந்துக்குவார். அப்போ பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கிடும் இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு கால சூழ்நிலை. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், முஸ்லீம்களுக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அதை ஒரு தரப்பினர் இருந்து சமாதானம் செய்யட்டும், அவர்களுக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். ஏனென்றால் ஏன் இப்படி செய்யணும், இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன், முஸ்லிம்கள் எல்லாம் சகோதரர்களாக இருக்கிறார்கள், எல்லோரும் ஒருவருக்கொருவர் சகோதரர்கள். என்னதான் நாம் இரத்த சொந்தங்கள் இல்லாமல் இருந்தாலும் கூட இஸ்லாமிய அடிப்படையில் முஃமின் என்ற அடிப்படையில் எல்லோரும் சகோதரர்களாக சகோதரிகளாக இருக்கிறார்கள். எனவே இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன் ஃபஸ்லிஹு பைன அஹவைக்கும், எனவே உங்களுடைய சகோதரர்களுக்கு மத்தியில் ஏதேனும் பிரச்சனை வந்தால் அதை நீங்கள் சமாதானம் செய்து கொள்ளுங்கள், அதை நீங்கள் அமைதிப்படுத்துங்கள், இணக்கமாக செல்லுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே முக்கியமாக அந்த சூறாவிலே பேசுகிறான். அடுத்து சொல்கிறான், லா யஸ்ஹர் கௌமும் மின் கௌமின், யாரையுமே யாரையும் பார்த்து பரிகாசம் செய்யாதீங்க, யாரையும் பார்த்து நீங்கள் தரக்குறைவாக நினைக்காதீர்கள். லா யஸ்ஹர் கௌமும் மின் கௌமின், எந்த ஒரு கூட்டமும் இன்னொரு கூட்டத்தை பரிகாசம் செய்ய வேண்டாம், கேலி கிண்டல் செய்ய வேண்டாம், நம்மை விட அவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று நினைக்க வேண்டாம். அல்லாஹ் சொல்கிறான், ஏன்னா அஸா ஐயகூன கைரம் மின்ஹும், நீங்கள் யாரை உங்களை விட கீழே என்று நினைக்கிறீர்களோ, நீங்கள் யாரை பரிகாசம் செய்கிறீர்களோ, நீங்கள் யாரை தரக்குறைவாக நடத்துகிறீர்களோ அவர்கள் அல்லாஹ்விடத்திலே உங்களை விட அந்தஸ்தில் உயர்ந்தவராக இருப்பார்கள். எனவே நீங்கள் யாரையும் அப்படி செய்யாதீர்கள். வலா நிசாவும் மின் நிசாயின், ஆண்களையும் அல்லாஹ் சொல்கிறான், பெண்களையும் சொல்கிறான். ஒரு பெண்கள் இன்னொரு பெண்களை, ஒரு பெண் இன்னொரு பெண்ணை தரக்குறைவாகவோ அல்லது கேளுகின்றலோ அல்லது மனதிற்கு புண்படுத்தும் விதமாக ஒரு பெண் இன்னொரு பெண்ணை பரிகாசம் செய்ய வேண்டாம். ஏனென்றால் நீங்கள் எந்த பெண்ணை பரிகாசம் செய்கிறீர்களோ, யாரை நீங்கள் உங்களை விட கீழேயாக நினைக்கிறீர்களோ அந்த பெண் உங்களை விட அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவராக இருப்பார்கள். எனவே அப்படி செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சூறாவிலே அழகாக மிகப்பெரிய ஒழுக்கமான விஷயங்களை அல்லாஹு தஆலா சொல்லித் தருகிறான். அடுத்து முக்கியமான விஷயம் அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், யா ஐயுஹல்லதீன ஆமனு ஜுதனிபு கதீரம் மினல், நீங்கள் யாரையுமே தவறாக யூகிக்காதீங்க, யாரையுமே நீங்கள் தவறாக விலகி கொள்ளாதீர்கள். ஏனென்றால் இன்ன பாலல் தன்னி இஸ்முன், ஏன்னா நம்ம சில நேரத்தில் நாம் எதை நாம் சந்தேகிக்கிறோமோ அது பெரிய பாவமாக கூட இருக்கலாம். எனவே யாரை பற்றியும் நீங்கள் தவறாக எண்ணாதீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குர்ஆனிலே இந்த ஆயத்திலே சொல்லி காட்டுகிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் ஹஸரத் ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பொறுப்பை கொடுத்துருந்தாங்க. கூஃபாவிலே அவர்களை ஹலீஃபாவாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு நியமிச்சிருந்தாங்க. கூஃபாவிலே ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு எப்படிப்பட்டவங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய நாவின் வழியாக இவர் சொர்க்கவாசி என்று சொல்லப்பட்டவர்கள் ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு. சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்டவர்கள் ஹஸரத் ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு. ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூஃபாவினுடைய அதிகாரியாக நியமிச்சிருந்தாங்க. அப்போ ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பிடிக்காத சில பேர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கம்ப்ளைண்ட் செய்கிறாங்க, இந்த மாதிரி ஸஅத் நடந்துக்கிறது சரியில்லை, அவர் பொறுப்பை சரியாக பார்க்க மாட்டேங்கிறாரு என்று ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து தவறான விஷயத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சொல்கிறார்கள் ஒரு கூட்டத்தார்கள். என்ன, அவர் தொழுகை சரியாக வைக்க மாட்டேங்கிறாரு, அவர் தொழுகையை தவறான முறையில் வைக்கிறார் என்றெல்லாம் பல குற்றச்சாட்டுகள் ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மீது ஒரு கூட்டம் வைக்குது. அப்போ ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க, ஒரு நபரை அழைத்து நீங்கள் போய் அந்த கூஃபாவில் என்னன்னு பார்த்துட்டு வாங்க, இந்த மக்கள் சொல்லுவது உண்மையா என்று விசாரித்து விட்டு வாருங்கள் என்று சொல்கிறார்கள். ஒரு கூட்டம் போகிறது. அதே மாதிரி ஹஜ்ரத் ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு பேசுகிறார்கள், ஸஅத் அவர்களே, இது மாதிரி நீங்கள் தொழுகையை சரியாக நீங்கள் முறையாக வைப்பதில்லை என்று எனக்கு உங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கிறது, அது உண்மையா என்று கேட்கிறார்கள்.
சாத் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, கலீஃபா அவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த முறையில் தொழுகை வைத்தார்களோ அதே முறையில் தான் நான் தொழுகை வைக்கிறேன். அதைவிட நான் அதிகப்படுத்துவதும் இல்லை, அதைவிட நான் குறைப்பதும் இல்லை. இஷா தொழுகை நான் வைக்கிறேன். இஷா தொழுகையினுடைய முன் 2 ரக்காத்தை நான் கிராத்தை கொஞ்சம் நீளமாக ஓதுகிறேன், பின்னால் 2 ரக்காத்திலே கொஞ்சம் குறைவாக ஓதுகிறேன். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்து தான். நாயகம் இப்படித்தான் தொழ வைத்தார்கள், எனவே நானும் அப்படி தான் தொழ வைக்கிறேன் என்று சாத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, சரி நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், இருந்தாலும் நான் ஒரு குழுவை அனுப்பியிருக்கிறேன், உங்களை விசாரிக்க சொல்லி நான் அனுப்பியிருக்கிறேன், அவங்க வரட்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அமைதியாக இருக்காங்க. அவங்க போய் எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க. உங்கள் பொறுப்புதாரி சாது எப்படி இருக்காங்கன்னு விசாரிக்கும் போது யாரிடத்திலே விசாரித்தாலும் சாத் ரலியல்லாஹு அவர்களை பற்றி நல்ல விஷயம்தான் சொல்கிறாங்க. யாருமே சாத் ரலியல்லாஹு அவர்களை பற்றி தவறாக சொல்லவே இல்லை. ஒவ்வொரு இடமாக, அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பள்ளியாக, ஒவ்வொரு கோத்திரத்தாராக, ஒவ்வொரு நபர்களாக விசாரிக்கிறார்கள். எல்லோருமே சாத் ரலியல்லாஹு அவர்களை நல்லவர் என்று தான் சொல்கிறார்கள், அவர்கள் பொறுப்பிலே சரியாக இருக்கிறார் என்று தான் சொல்கிறார். அப்போ ஒரே ஒருத்தர் வந்தார், அபு சஆதா அப்படின்னு ஒருத்தர் வந்தார். கூட்டத்தில் எந்திரிச்சு நின்றார். எந்திரிச்சு நின்று சொன்னார், சாது சரியாலாம் இது பண்ணுறதில்ல, அவர் நீதமாக நடப்பதில்லை, அவர் ஆளாளுக்கு ஒரு மாதிரி நடக்கிறாரு, அவர் மோசடி செய்கிறார் அப்படின்னு சாத் ரலியல்லாஹு அவர்களின் மீது குற்றச்சாட்டு சொல்கிறார். இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே சாத் ரலியல்லாஹு அன்ஹு சத்தியமிட்டு சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறார்கள், யா அல்லாஹ், உன்னுடைய அடியார்களில் ஒருவராக இந்த அபூ சஆதா என் மீது குற்றச்சாட்டு சொல்கிறார். நான் செய்யாத விஷயத்தை நான் செய்ததாக இவர் சொல்லுகிறார். ஒருவேளை நான் அப்படி செய்யாமல் இருந்திருந்தால் அவர் சொல்லுவது தவறாக இருக்குமே, ஆனால் யா அல்லாஹ், அவரை நீ வயோதிகத்தில் தள்ளிவிடுவாயாக, அவருக்கு நீ ஏழ்மையை தருவாயாக என்று சாத் ரலியல்லாஹு அன்ஹு துஆ செஞ்சுட்டு போயிடலாம். ஹதீஸிலே வருகிறது, வரலாற்றிலே வருகிறது, அபூ சஆதா மிகவும் வயோதிக நிலையை அடைந்து, ரொம்ப ஏழ்மை நிலையில் போய் அடைந்து, எந்த அளவுக்குனா புருவம் எல்லாம் தொங்கக்கூடிய அளவுக்கு அவர் வயோதிகத்திலே போய் மிகவும் மரணிக்கவும் முடியாமல், வாழவும் முடியாமல், தத்தளித்து மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார் அபூ சஆதா என்பவர் என்று ஹதீஸிலே வருகிறது. அப்போ தேவையில்லாமல் ஒரு முஃமினின் மீது தவறான குற்றச்சாட்டை நாம் வைக்கின்ற பொழுது அவர் மனம் வருந்தி செய்யக்கூடிய அந்த துஆ, அதை பத்துஆ என்று கூட சொல்லலாம், அது அல்லாஹ்விடத்திலே எந்த திரையும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான், யாரை பற்றியும் எந்த ஒரு விஷயத்தையும் தவறாக நீங்கள் யூகிக்காதீங்க, அது மிகப்பெரிய பாவமாக இருக்கலாம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே நாமும் பிறரை பற்றிய எந்த ஒரு தவறான எண்ணமும் இல்லாமல் எல்லோரின் மீதும் நல்லெண்ணம் கொண்டு வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.